welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. ஸோ இன்னைக்கு கான்டோரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கான்டோரிங்னா என்ன, எந்த அளவுக்கு அதை பண்ணலாம், அது பண்ணுறதுனால என்ன யூஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லேயும் காஃபி டேபிள் டாக்ஸ் இருக்குது. அண்ட் we also have a blog called www.coffeetabletalks.com. ஸோ இதோட லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்டோரிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் வந்த ஒரு விஷயம். ஸோ இந்த கான்டோரிங்னால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்காது. நம்ம நேச்சுரலாக ஃபேஸ் வந்து நம்ம மேக்கப் பண்ணாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக சில இடத்துல வந்து ஷேடோஸ் வந்து விழுகும். அண்ட் அந்த ஷேடோஸ் வந்து நம்ம ஃபேஸோட ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். அதாவது ரொம்ப அழகாக காட்டும், நம்ம மூக்காட்டும், நம்ம நெத்தி ஆட்டும், இந்த மாதிரி. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸை மெமிக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய விதம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப டெம்பரவரியான ரொம்ப அழகான மெத்தட் வந்து கான்டோர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய பேருக்கு கண்ணம், எனக்குமே வந்து கண்ணம் ஜா வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஜா வந்து நம்ம இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஒல்லி ஆக்குறதுக்கு, ஸ்லிம்மர் ஆக்குறதுக்கு நம்ம பண்ணுற விஷயம் என்னென்னா கான்டோரிங் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து கான்டோரிங் பண்ணலாம். அண்ட் சில பேருக்கு நெத்தி ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த நெத்தி நம்ம கவர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல கான்டோரிங் பண்ணலாம். அண்ட் இங்கே கான்டோரிங் பண்ணலாம். இதெல்லாம் கான்டோர் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக ஃபோட்டோஸில், முக்கியமாக ஃபோட்டோஸில் வந்து நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது அந்த இது எல்லாமே கொஞ்சம் வந்து சின்னதாக தெரியும். அதே மாதிரி மூக்கு, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மூக்கில் நான் கான்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ மூக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக டிஃபைன்டாக தெரியும். அது மாதிரி இந்த இடத்துல நிறையா பெருசாக பபுள் எனக்குலாம் இருக்கும். அந்த பபுள் மாதிரி இருக்கிற மூக்கு வந்து இப்போ இங்கே இடத்துல ஒரு கான்டோர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மராக தெரியும். கான்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹைலைட் போடணும். அண்ட் ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃபைன்டாக தெரியும். அண்ட் ஜென்ரலாக எல்லோரும் மேக்கப் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது. மேக்கப்பில் வந்து கலர்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ மேக்கப்பில் வந்து ப்ளஷ்ஷோ கான்டோரோ இந்த மாதிரி கலர்ஸ் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட மெகா க்ளோ கான்டோரிங் பேலட், இதோட ஷேட் வந்து கேரமல் டாஃபி அப்படின்ற ஷேட். இது வந்து நேச்சுரலாக எல்லாருக்குமே சூட் ஆகிற ஒரு கலர். இதில் இன்னொரு ஒரு கலர் இருக்குது, அது ரொம்ப லைட் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். கான்டோரிங் வந்து இந்த கலர் நம்மளோட ரொம்ப டார்க் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேலட்டில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இது கான்டோர், இது வந்து ஹைலைட். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் வீடியோவில் காட்டுறேன். கான்டோர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கான்டோர் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ப்ரஷ் வந்து இங்கே டூம் ஷேப்பில் இருக்கும், ஒரு மாதிரி கூம்பு வடிவத்தில் இருக்கும். அண்ட் நம்ம ஃபேஸ் வந்து ஃபிஷ் ஷேப்பில் வச்சுக்கணும். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த போனுக்கு கீழே நமக்கு வந்து அந்த ஒரு கோடு விழுகும். ஸோ அந்த கோடில் தான் நாம் வந்து கான்டோர் அப்ளை பண்ணோம். ஸோ அது வந்து நம்ம இந்த கான்டோரிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கும் ஜென்ரலான கான்டோரிங் வந்து இந்த இடத்துல, அப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல. பட் இன்னும் ஃபேட்டாக இருக்கிறவங்க, நீளமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு எந்த மாதிரி கான்டோர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறையா போஸ்டர்ஸ் வரும். முடிஞ்சால் நான் இந்த இடத்துல எங்கேயாவது லிங்க் பண்ணுறேன் எப்படி அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அவ்வளோதான் கான்டோரிங் பற்றி. கான்டோர் வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் பேசிஸ்லேயும் பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அண்ட் ஃபங்க்ஷன் பார்ட்டி வேர்க்கும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக பண்ணுறது கூட அது ஒன்றும் அவ்வளோவா வித்தியாசமாக தெரியாது. சொன்னீங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட இந்த இது வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் இது போகனா மேபிளோட ஃபிட் மீ ரேஞ்சில் இருக்குது, அதுக்கப்புறம் மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பிகினர் ரேஞ்சில் இருக்கிறது. தென் காஸ்ட்லியாக போகணுன்னா ஸ்மாஷ் பாக்ஸில் இருக்குது. ஸ்டிக் ஃபவுண்டேஷன், ஸ்டிக் கான்டோர் அப்படின்வாங்க, அது கொஞ்சம் லிக்விட் டைப்பில் இருக்கும். ஸோ அந்த கான்டோர் வாங்க. ஸோ அந்த கான்டோர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும். எனக்கு அது அவைலபிளாக இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐ சோஸ் திஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் டடா, பை பை ஃப்ரம் உமா.